ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 57லேருந்து 60 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, மகா வந்து அவங்க அம்மா காஞ்சிபுரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றாங்க. எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அழுகுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்துமா கார்த்திகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. கார்த்தி வந்து மகாவை ஹாஸ்டல்ல இருந்து அவங்க அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. எபிசோட் 57 த கிரேட் எஸ்கேப். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம கார்த்தியும் மகாவும் திருவிழா நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப கார்த்தி கேட்குறாங்க, உங்க அம்மா யார் மகா அப்படின்னு சொன்னேனே, அங்க ஸ்டேஜ்ல இருக்காங்களா, அவங்க தான் எங்க அம்மா. நினை கார்த்திக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்ப மகா என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா வந்து ஒரு டான்சர் கார்த்தி, எப்படி பார்க்க போறேன்னு தெரியல, எங்க மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அதுக்கு ஒரு வழி இருக்கும், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கார்த்தி டீ கொடுக்குற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்றாரு. மகா அவங்களுக்காக பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி. மகாவை வந்து அவங்க அம்மா பாக்குறாங்க. பார்த்தனே மகா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இப்பதாம்மா உயிரே வந்துச்சு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம். நீ எப்படி இருக்கன்னா, நான் எப்படிமா இருப்பேன் இங்க இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு, நீ நல்லா படிக்கிறேன்னு. அப்போ மகா சொல்றாங்க, நான் நல்லா படிக்கிறேம்மா, நான் தான் வந்து போன இதில் வந்து டிராயிங் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் கல்ச்சரல்ஸில். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கம்மா, நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேம்மா, நீயே என் கூடயே வந்துருமா அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் இங்கேருந்து போனால் அவ்வளோதான், காசிக்கு தெரிஞ்சால் கொன்னே போட்டுருவான், நான் இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்ட மகா, நீ இப்போ அழுகாமல் கார்த்தி கூட போ, என்னையே நினச்சிட்டு இருக்காம படி அப்படின்னு. அப்போ அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க, கார்த்தியும் மகாவும். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, காசி வந்து எங்கே இந்த ரேகாவை காணோம், பாட்டுக்கு ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆளை காணுன்னு சொல்லி தேடும் போது அப்போ அவங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வராங்க. நீ பாட்டுக்கு ஆடிதான் ஆகணும்னு. சரி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு முடியலன்னு, சரி நான் ஆடுறேன் அப்படின்னு. அப்போ காசிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு என்னமோ அந்த மகாவும் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன், தேடுங்கடா நம்ம ஆளுங்களை வச்சு அப்படின்னு. அப்போ அங்கிருந்து கார்த்தியும் மகாவும் கிளம்புறாங்க. வேகமா போற இடத்துல வந்து பைக் ஸ்டாப் ஆயிருதுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவிழால வந்து ஒரு 4-5 பசங்க குடிச்சிட்டு வந்து மகாட்ட தப்பா நடக்க பாக்குறாங்க. அங்க இருந்து எப்படியே அவங்களை சமாளிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடுற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சக்தியோட அப்பா வந்து பெட்ரோல் வண்டியில நிக்கிறாரு. நீ என்னப்பா இங்க, இந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு. அப்ப மகா சொல்றாங்க, எங்களை 4-5 ரவுடி பசங்க வம்புழுக்கிறாங்க சார், எப்படியே காப்பாத்துங்கன்னு. அப்ப அவங்க வாக்கி டாக்கி எடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அங்க இருந்து மகாவை கூட்டிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்புறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மதி யாமினி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மதி கேட்குறாங்க யாமினிட்டே, உனக்கு நம்ம கிளாஸில் யாரை பிடிக்கும்னு. அவங்க எல்லார் பேரையும் சொல்லிட்டு சக்தியும் எனக்கு பிடிக்கும், அவன் நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து யாமினி கேட்குறாங்க, எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், சக்தியை ரொம்ப பிடிக்கும், சக்தியை யாருக்கு தான் யாமினி பிடிக்காதுன்னு. ஓ, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லி 2 பேரும் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம மகா வந்து நம்ம ஜனனி கிட்டேயும் பூஜா கிட்டேயும் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்னு. சரி, இப்போ அதுக்கெலாம் நேரம் இல்லை, வார்டன் தேடிட்டு இருக்காங்கன்னு. வார்டன் கரெக்டாக பார்த்துடுறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே ரெஸ்ட் ரூமுக்கு வந்தோம், அங்கே லைட் இல்லை அப்படின்னு. சரி, இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, முதல் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 58 அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம சசிகுமார், ஏகாம்பரம், புஜ்ஜி பாபு, ஜான் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. டேய், எங்கடா போனா அந்த கார்த்தி, போச்சுடா, திரும்பி நம்ம பிரச்சனையில மாட்டிக்க போறோம்டா, என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஜனனி கால் பண்ணுறாங்க புஜ்ஜி பாபுக்கு. மகா இங்கே சேஃபாக வந்துட்டா, கார்த்தி விட்டுட்டான் அப்படின்னு. அப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்போ ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கார்த்திக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்படி இருந்து மகா கேட்டேனே யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களடா, ஹெல்ப் பண்ணது இல்லாமல் சேஃபாக போயிட்டாங்க, அப்பா இப்போதான்டா எனக்கு பயம்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவும் கார்த்தியும் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி என்ன யோசிக்கிறாருன்னா, மகாவோட அம்மா இந்த மாதிரி நிலைமையில இருந்தும் மகாவை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, ஸோ நம்ம நல்ல ஃப்ரெண்டாக கண்டிப்பாக மகாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சக்தி அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சக்தி சொல்றாரு, என்ன அடிக்கடி இங்க ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைய வைக்கிறீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்ப சக்தி அப்பா கேட்கறாங்க, ஹாஸ்டல்ல யார் யாரெல்லாம்டா இருக்காங்கன்னு, அது எதுக்கு இப்போ நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்க, சும்மா சொல்லு அப்படின்னு. அப்ப வந்து மகா, ஜனனி, பூஜா, சசிகுமார் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ கார்த்தி என் ஹாஸ்டல் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க அப்பா ஹாஸ்டலில் தானே விட்டாரு, இப்போ அங்கேயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுலன்னு. இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு. இல்லை, அன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தேன்ல, அதனால நிறைய பேர் இருந்து வெளியூர்லேருந்து வந்துருந்தாங்க, அதனால கேட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வந்து சக்தியோட அப்பா வந்து நம்ம கார்த்தியோட அப்பாவை கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கார்த்தியை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க நல்லதுக்கு தான், நீங்கள் கேட்க மாட்டேங்கன்னு தெரியும்னாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணோட நைட்டு வெளியே அங்கேயும் சுற்றிட்டு இருக்க நல்லாவா இருக்குது, ஏற்கனவே உங்கள் அப்பா வந்து உங்கள் மேலே செம கோவத்தில் இருக்காங்க, நீங்கள் ரோட்டில் ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க, ஸ்கூல்லேயும் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் திரும்பி பேச மாட்டேங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் அடிக்கிட்டு போகாதீங்க,
அந்த பொண்ணு என் கூட படிக்கிற பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க அவங்க அம்மாவை பார்க்க. அங்கே போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நல்ல வேளை நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு. அப்போ சக்தி அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தால் போதும் தம்பி, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல நம்ம சசிகுமார், புஜ்ஜி பாபு, ஏகாம்பரம், ஜான்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ல இருந்து. அப்ப சசிகுமார் அப்பா ஃபோன் பண்றாருங்க. சசிகுமார் போனே எடுக்க மாட்டேன்றாரு. புஜ்ஜி பாபு ஏன்டா எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. ஏன்டா இந்த ஸ்கூல் ஃபுல்லா என்ன விரட்டி அடிச்சாரு, இப்போ எப்படா நான் ஃபோன் எடுப்பேன் அப்படின்னு ஃபோனை எடுறா என்னன்னு கேளுன்னு எடுத்துட்டு சொல்லுங்க ப்ரோன்னு. டே நான் உங்க அப்பாடா அப்படின்னு. அதை நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், சொல்லுங்க இப்போ எதுக்கு கால் பண்ணீங்கன்னு. இல்லடா நீ வர ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்ட, சொந்தக்காரங்களுக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கு, அதுதான் நம்ம குலதெய்வ கோயிலில் சாமி கும்பலான்னு இருக்கோம்டா அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு, இந்த இதே உனக்காக தான்டா அப்படின்னு. இல்லை நான் வரமாட்டேன், நீங்களே என்னமோ பண்ணிக்கோன்றாங்க. புஜ்ஜி பாபு இருந்தால் பக்கத்தில் ஃபோனை கொடுங்கன்னு. புஜ்ஜி நான் அன்னைக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா, நீங்கள் எல்லாரும் வரணும், நாங்கள் ஒரு பெரிய திருவிழாவாக இது பண்ணுறோம், 65 கெடாலாம் வெட்டுறோன்னு. புஜ்ஜி பாபு சொல்கிறாங்க 65 கெடாவா, கண்டிப்பாக நம்ம போகணும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. சசிகுமார் இல்லை நான் வரவே மாட்டேன்றாரு. அப்போ ஏகாம்பரம் என்ன சொல்கிறாருன்னா, இதாண்டா உனக்கு நல்ல சான்ஸு, பூஜாவே நம்ம திருவிழா கூப்பிட்டு போகலாம், தான் அவங்க அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாருல, கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலான்னு. சரி நான் வரேன் அப்படின்னா அவங்க அப்பா சரி நான் திருவிழாக்கு வர ஏற்பாடுலாம் இது பண்ணுறேன்ப்பா, நீங்கள் வந்துருங்க எல்லாரும் மறக்காமல் அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்த சீனில் நம்ம மலர் மிஸ்க்கு வந்து சூப்பர் சிங்கர் கான்டெஸ்ட்டுக்கு ஜட்ஜாக வந்தவங்க கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீராம் வந்து ஒரு ஷோக்கு ஜட்ஜாக போகிறாரு சூப்பர் சிங்கருக்கு, அங்கே வந்து ஒரு சில டேலண்ட்ஸை நம்மளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ப்ரொடியூசர் கேட்டிருக்காங்க அப்படின்னு மலர் மிஸ் இருந்துட்டு, சாரி மேம் அன்றைக்கி நீங்கள் வந்தபோது நான் சரியாக கூட பேச முடியல, நான் எப்படி இப்போ ஹெல்ப் பண்ணுறதுன்னு. அன்றைக்கி ஒரு பொண்ணு பாடி வின் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அவங்கள இதில் கலந்துக்க வைக்க முடியுமான்னு. மலர் மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நல்லா பாடுவா நிக்கிதா, அது இல்லாமல் இது எங்கள் ஸ்கூலுக்கு தான் பெருமை, நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிக்கிதாவோட அப்பாவை கூப்பிட்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என் பொண்ணு படிக்கணும்னு தான் சொன்னேன், நான் வந்து அவளோட ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பறிக்கணும்லாம் நினைக்க மாட்டேன் மிஸ், நீங்கள் கண்டிப்பாக நிக்கிதாட்ட பேசுங்க, அவளுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலர் மிஸ் சார் நான் நிக்கிதாட்ட பேசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 59 சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம கார்த்தி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஜீவா சார் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று மட்டும் தான் கார்த்தி புரியல, இவ்வளோ நாள் நீ நல்லா படிக்கலைனாலும் எல்லாருமே உன்னை செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனால் இப்போ எல்லாருமே உன் பேரை சொன்னாலே வந்து உன்னை விட்டு ஒதுங்கி போகிறாங்க, இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணி சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. உங்கள் அப்பா அப்பாலஜி லெட்டர் எழுதும்போது அவர்கிட்ட இருந்த சோகம் எனக்கு புரிஞ்சுது, அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாரு, உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாருன்னு. அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா இல்லை, யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை நடக்கிற இடத்துல எப்படியோ நான் போய் நின்றுறேன், ஆனால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் அந்த பிரச்சனையாக என்னை தேடி வருது, எனக்கு தெரில சார். அப்போ ஜீவா சார் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் கார்த்தி, நீ நல்லா படி, இந்த 2 நாள் சஸ்பெண்ட் கழிச்சு நீ வந்திருக்க, இங்கே இருந்து நீ வந்து நல்லா படித்து எல்லாத்தையும் மாற்று, ஆஸ் அ வெல்விஷராக நான் உனக்கு சொல்கிறேன் கார்த்தி அப்படின்னு. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நிக்கிதா வந்து லைப்ரரியில் இருக்காங்க. மலர் மிஸ் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த ஜட்ஜு வந்து உன்னை பாட திரும்பி கூப்பிட்டுருக்காங்க, நீ பாரு அன்னைக்கு ப்ரைஸ் வின் பண்ணதுனால உனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு. நிக்கிதா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும்போது மலர் மிஸ் கேட்குறாங்க, நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன் நிக்கிதான்னு. இல்லை மிஸ் நான் இதுக்கப்புறம் பாட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன சொல்கிற நிக்கிதா, நீ மட்டும் பாடினீன்னா நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர், உனக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்கும்லன்னு. இல்லை மிஸ் எங்கள் அப்பா அம்மா வந்து நான் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்கன்னு. நீ படி, உன்னை யார் வேணாம், நான் அவங்க அப்பா அம்மா பிரச்சனையானு. இல்லை அவங்களுக்கு நான் நல்லா படித்தா போதும், நீங்கள் இப்படி வந்து கேட்குறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது மிஸ், என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, நம்ம டைகர் முத்துவேல் சார் கிளாஸுக்கு வராரு. இருந்தாலும் நான் இந்த தப்பை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமாரையும் ஜானி நிப்பாட்டுறாங்க. அவங்களுக்கு பயமாயிடுச்சு. கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, போச்சுரா நேற்று மகாவை கூப்பிட்டு போனது தெரிஞ்சிருச்சு போல, ஹாஸ்டல் ஃபுல்லாக அவ்வளோதான், அடுத்த கேஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு. சார் நாங்கள் எதுவும் பண்ணல சார், தெரியாமல் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு. ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் சாப்பாட்டை கீழே போடுறீங்க, அரிசி என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா, இதுக்கு உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு. எல்லாரும் அப்போ ஓ சாப்பாடா தெரியாமல் பண்ணிட்டேன் சார் புஜ்ஜி பாபு சொல்கிறார், சார் நீங்கள் எங்களுக்கு அண்ணன் லட்சுமின்னு, கோபம் வந்துச்சுன்னா நான் விரும்பாண்டியாக மாறிடுன்னு சொல்லி பயங்கரமாக கவுண்டர் போடுறாரு. அடுத்த சீனில் நம்ம மதி, யாமினி, பிரியாலாம் கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ மலர் மிஸ் போய் மதியை கேட்குறாங்க, நான் வந்து இந்த மாதிரி நிக்கிதாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அவளை பாட கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஷோவில், அவள் போக மாட்டேன்னு சொல்கிறானே. அப்போ மதி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நிக்கிதா பாட மாட்டா மிஸ் அப்படின்னு. என்னாச்சு நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியுதுன்னு. அப்போ மதி சொல்கிறாங்க, நிக்கிதாவுக்கு இப்போ இருக்கிறது அவங்க அம்மாவே கிடையாது, இவ்வளோ பிரச்சனை நிக்கிதாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை கேட்டேனே. அப்போ மலர் மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சதுக்கப்புறம் அது கஷ்டமாக இருக்கும், அதுவும் அவள் இழக்கக்கூடாத உறவை இழந்திருக்கா, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவள் மிஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நீ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மிஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி 3 பேர் சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார், ஏகாம்பரம்,
புஜ்ஜி பாபு ஜான்லாம் வந்து பயங்கரமாக கெட்டப்லாம் போட்டு பத்திரிக்கை கொடுக்குறது ஸ்டாஃப் ரூமில் போகிறாங்க. அப்போ ஜீவா சார் கேட்குறாரு, என்னடா எல்லாரும் சேர்ந்து வந்துருக்கீங்க, திரும்பி என்ன பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லி நிலா மிஸ் எல்லாம் கேட்குறாங்க. என்ன மேம், நாங்கள் எல்லாம் வந்தாலே பிரச்சனை தானே, அதெல்லாம் இல்லை, எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது, உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன், எங்கள் அப்பா அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, கிளாஸ் பசங்களையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு ஜீவா சார் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு. எப்படா கரெக்டாக லீவ் நாளே வச்சிருக்கேன்னு, எங்கள் அப்பா அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காருன்னு. சரி போ, எல்லாரும் கண்டிப்பாக வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சசிகுமார்ட்ட கேட்குறாங்க, ஏன்டா யாராவது திருவிழாவுக்கு போய் ஸ்டாஃபை இன்வைட் பண்ணுவாங்க, நம்மளே அங்கே ஃபன் பண்ணுறதுக்கு தான் போகிறோம், அவங்கள போய் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னு ஏகாம்பரம் சொல்கிறாரு. நானும் அதுதான் மச்சான் சொன்னேன், நல்லா கேள்றான்னு. புஜ்ஜி பாபு என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிகிட்டு போனதால நமக்கு இந்த ஹோம் ஒர்க்கு டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு பிளான்ரா, எப்படி நம்ம பிளான் அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க பயங்கரமாக. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 60 த இன்வைட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நிக்கிதா படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குல்ல நிக்கிதா, நீ தான் நல்லா பாடுவேல, பாடலாம்ல அப்படின்னு. அப்போ யாமினி என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்டு நல்லா பண்ணால் எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு. நான் ஒரு டைம் முடிவு பண்ணது தான், நீங்கள் யாரும் என்னை கம்பல் பண்ணாதீங்க, ஏற்கனவே எங்கள் அம்மாவோட லைஃப் இப்படி போச்சுன்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப கவலைப்படுறாருன்னு. மதி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் அந்த காலம், இப்போல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தராங்க, நீ இன்னொரு டைம் யோசினே. இல்லை நான் நல்லா யோசிச்சிட்டேன், எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சசிகுமார், ஏகாம்பரம், ஜானு, புஜ்ஜி பாபுலாம் வந்து நோட்டீஸை வச்சுட்டு எல்லாரையும் திருவிழா கூப்பிட்றாங்க கிளாஸ்க்கு முன்னாடி நின்று. அப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, என்னடா அப்படின்னு. எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது, எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, பத்திரிக்கை இருக்கவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு சக்தி கேங்குக்கு பத்திரிக்கையே கொடுக்கலைங்க. அப்போ மதியம் யாமினியும் போயிட்டு அந்த பத்திரிக்கை கொடுத்து நாங்களும் வரலன்னு. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி சசிகுமார் கேட்குறாங்க. சக்தியும் கூப்பிடணும்ல, திருவிழானா எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தானே, எப்படி நீ எல்லாம் பண்ணுனேன்னு. அப்போ நிக்கிதா இருந்துட்டு நானும் வரலைன்னு சொல்கிறாங்க. அப்போ சக்தி இருந்துட்டு உங்களை கூப்பிட்றாங்களே, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, டேய் அவங்களுக்கும் நமக்கு பிரச்சனை இருக்குது தான், அது எதுக்கு ஊர் வரைக்கும் இழுத்துட்டு போகிறீங்க, அவங்களும் வரட்டும் அப்படின்னு. அப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் கூப்பிட்றதுனால நாங்கள் வர்றோம், எங்களால் இத்தனை பேர் வராதவங்க இருக்கனால அப்படின்னு. அப்போ வந்துட்டு சசிகுமார் சரி வாங்க அப்படின்னு. அப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஊர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் திருவிழாவில் அப்படின்னு சொல்லி பேசி அதோட முடியுதுங்க இந்த சீனு. அடுத்த சீனில் சக்தியோட கேங் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை தானே திருவிழா கூப்பிட்டாங்க, நீங்கள் மட்டும் போக வேண்டியதானே, ஏற்கனவே அவங்களுக்கு ஆகாது, எங்களை வெளியூர் கூப்பிட்டு போய் வேறு அடிக்கலான்னு பார்க்குறாங்களா அப்படின்னு. அப்போ மதி என்ன சொல்கிறாங்கன்னா, சக்தி நீ இல்லாமல் நாங்கள் எப்படி எங்கேயாவது போயிருக்கோமா, எப்படி போகிறது அப்படின்னு. இல்லை எனக்கு புரியலன்னு, எல்லாரும் சேர்ந்து தானே போவோம், அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து தானே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ நான்லாம் டூருக்கு வரலாம், நீங்கள் வர மாட்டிங்களா அப்படின்றாங்க. ரஞ்சித் அதெல்லாம் சொல்லிட்டாங்களா, ஏன்டா நீ வேற கேட்டு அசிங்கப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்துட்டு ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா, டேய் பணம் வேற இல்லைடா அப்படின்னு. அப்போ ஜான் சொல்கிறாரு, டே எல்லா செலவையும் அந்த சசிகுமாரே பார்த்துக்குவான்டா, நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் போதும் அப்படின்னு. இப்போ சக்தி சொல்கிறாரு, வரலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கான்னு பாரு கைஸ், அவங்களே பிரச்சனை பண்ணாலும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம ஜாலியாக போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் சரின்றாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி, புஜ்ஜி பாபு, ஜான், ஏகாம்பரம், சசிகுமார்லாம் கார்த்தியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிறீங்கன்னு. குணா சாரி மலர் மிஸ்ஸையும் கூப்பிட்டுலாம், எல்லாரையும் கூப்பிட்டு நான், ஐயோ நான் வரல, ஏற்கனவே அவங்க என் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க, நீங்களே போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க 4 பேர் போனேன்னு குணா சார் மலர் மிஸ் கேட்குறாங்க, என்னடா திரும்பி என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாங்க. சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தேனே. ஓ உங்கள் ஊரில் திருவிழா வாடா, சூப்பர்ரா போயிட்டு வாடா அப்படின்னாங்க. இல்லை சார் எங்கள் அப்பா வந்து உங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க, நம்ம கிளாஸ் பசங்கள்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க சார், பஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன்னு. என்னது எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ தான் நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிருக்கு, திரும்பியும் ஒரு புது பிரச்சனை கிரியேட் பண்ண பார்க்குறேன், அதெல்லாம் முடியாது, ஒன்றை மட்டும் தானே கூப்பிட்டாங்க, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு. சார் எங்கள் அப்பா எல்லாரையும் வர சொன்னாங்கன்னு. சரி அப்போ ஒன்று பண்ணு, எல்லார் வீட்லேயும் இதுக்கு சம்மதம்னு சொல்லி சைன் வாங்கிட்டு வர சொல்லு, நான் விட்றேன், யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி. அப்போ இதுவும் போச்சா அப்படின்றாருங்க கார்த்தி. டேய் பாசிட்டிவிட்டியாக இருக்கடா, கண்டிப்பாக எல்லோரும் திருவிழாக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சசிகுமாரும் புஜ்ஜி பாபுவும் சொல்கிறாங்க. அதோடு தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சு. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம். இந்த வீக் விஜய்குமாரோட டைரக்ஷன் வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே தான். நம்ம மணிகேலோட ஸ்டோரி இந்த 4 எபிசோட்மே ஆஸ் யூஷுவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஆதியோட டைலாக்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் வந்து இந்த 4 எபிசோட்லேயே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் கூட ரொம்ப அழகாக எழுதியிருந்தாருங்க. நம்ம லியோவோட மியூசிக் இந்த 4 எபிசோட்ஸ்க்கும் முக்கியமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கும்போது ஒரு சில மியூசிக்ஸ்லாம் வர்றது, கார்த்தி மகாக்கு வர மியூசிக் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிரசாந்த் அண்ட் டீம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் ஒர்க் ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ஹோல் டீமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கரிகாலனோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. மகாக்கும் கார்த்திக்கும் வச்ச ஷார்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷோட எடிட்டிங் இந்த 4 எபிசோட்ஸ்க்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. இந்த 4 எபிசோட் வந்து கொஞ்சம் லேக் ஆகி ஸ்லோவாக லைட்டாக போன மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து திருவிழா. ஸோ அதனால வந்து செட்டில் ஆகி இந்த 4 எபிசோட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஓவரால் ரேட்டிங் இந்த 4 எபிசோட்ஸ்க்கு நம்ம ஃபுல் பிளாங்க் சைட்லேருந்து 3 out of 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் நிறைய ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஸோ நான் அந்த லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 4 எபிசோடு பார்த்துட்டா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று ஃபுல் பேங்க் சேனலில் சொல்லலாம். உங்கள் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் அ நெக்ஸ்ட் ரிவ்யூ. லவ் யூ ஆல். பை பை. சியர்ஸ்.